15 நாள்ல 38 கொலைகளா? தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் கொலை, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அதையும் தாண்டி குழந்தைகளுக்கு பாதுகாப்பே கேள்விக்குறியா ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் தொடர்ந்து நடக்கிற இந்த அதிர்ச்சி சம்பவங்கள் சாதாரண மக்களையே பயத்துல வாழ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்குலைஞ்சிருச்சுன்னு அரசை கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மதுரை, தாம்பரம் போன்ற பகுதிகளில் ஆளும் கட்சியோட தொடர்புடைய சிலர் மீது வந்த பாலியல் புகார்கள், கைது நடவடிக்கைகள் இதையெல்லாம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சேலம் ஓமலூர் ரயில்வே சுரங்கப்பாதையில மழைநீர்ல சிக்கி தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் அதையும் எடுத்துக்காட்டி விளம்பர அரசியலை விட மக்கள் பாதுகாப்பையே கவனிங்க அப்படின்னு நேரடியா முதலமைச்சரையே கேள்வி கேட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் திடீர்னு தலைமை செயலகத்துல ஒரு அவசர கூட்டம். முதல்வர் விஜய் நேரடியா களமிறங்கியிருக்காரு. அந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர், உள்துறை அதிகாரிகள், டிஜிபி, அரசு தலைமை வழக்கறிஞர் என உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாரும் கலந்திருக்காங்க. கூட்டத்தில் முக்கியமா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். இனி குற்றவாளிகளை விடக்கூடாது, வழக்குகள் உடனடியாக பதிவு செய்யணும், விசாரணை வேகமாக நடக்கணும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரணும் இப்படின்னு முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு போட்டதா தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம பாலியல் குற்ற வழக்குகளை நீதிமன்றத்தில் வேகமா நடத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தி இருக்காரு. ஏன்னா ஒருத்தருக்கு கடுமையான தண்டனை கிடைச்சாதான் அடுத்தவன் அந்த குற்றத்தை செய்ய நினைக்கும் போதே பயப்படணும் அப்படிங்கிறது தான் அரசியல் திட்டமா. இப்போ பெரிய கேள்வி என்னன்னா, இந்த அதிரடி நடவடிக்கைகள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்யுமா? குற்றங்கள் குறையுமா? மக்கள் மீண்டும் பாதுகாப்பா வாழும் சூழ்நிலை திரும்புமா? அப்படிங்கிறது தான். இதற்கான பதில் எல்லாமே வர நாட்கள்ல தான் தெரிய போகுது.